வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்டவணையை நிரப்புக. இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம நிரப்பணும். நமக்கு இருக்கக்கூடிய நிபந்தனை பாருங்க, பெருக்கல். இது எல்லாத்தையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதணும். அதுக்கு முன்னால் இதில் எல்லாமே நமக்கு தெரியுமான்னு பார்க்கணும். பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும்னு நமக்கு தெரியல, அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு தெரியல, இங்கே என்ன வரும்னு தெரியல. இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யணும், மற்ற எல்லா இடத்தையும் நம்ம நிரப்ப முடியும். இப்போ பாருங்க, இது நிரப்புறதுக்கு நமக்கு 2 ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரியணும். என்னென்னா இங்கே பாருங்க, ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் பிளஸ் என். இந்த ஃபார்முலா தெரியணும். அதாவது அடிமான சமமாக இருந்து பெருக்கல்னா அடுக்குகளை கூட்டி எழுதணும். அதுக்கு அடுத்தது ஏயின் அடுக்கு எம் பை ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் மைனஸ் என். பாருங்க, அடிமான சமமாக இருந்து வகுத்துஞ்சா அடுக்குகளை கழிக்கணும், எம் மைனஸ் எம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க நம்ம என்ன செய்யலாம், முதல்ல இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியல, நம்ம எம்னு எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக நம்ம எம்னு எடுத்து இந்த எம்மோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இதுக்கு நேராக இங்கே ஒரு மதிப்பு இருக்குது, இதுக்கு நேரம் இங்கே ஒரு, அப்போது இதையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. இதையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் இது. அப்போ என்ன செஞ்சிடலாம், இது ரெண்டும் பெருக்கி இதுக்கு சமப்படுத்தும். நம்ம எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். எது பெருக்கணும், 2y² இசட்டு கீழே எடுத்து எழுதுகிறேன் பாருங்க, 2y² இசட்டு பெருக்கல் இதுக்கு பேர் நம்ம எம்னு எடுத்துருக்கோமா, mx² ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வருது -10xy² இசட்டின் அடுக்கு 3. நமக்கு என்ன வேணும், எம் தானே வேணும். மிச்சம் எல்லாம் அங்கே போனால் வகுத்தில் மாறும் பாருங்க. எல்லாமே பெருக்கல, 2y² இசட்டு எம் எக்ஸ் இசட்² எல்லாமே எப்படி இருக்கு, பெருக்கல தான் இருக்கு. எம் ஈக்குவல் டு -10xy² இசட்டின் அடுக்கு 3 பை இந்த எம்மை தவிர மிச்சது எல்லாம் அங்கே வந்தால் வகுத்தில் மாறும் பாருங்க. 2y² இசட்டு எம் இங்கே தான் இருக்குது, எக்ஸு இசட்². இப்போது இதில் எது நம்ம கேன்சல் ஆகும் பாருங்கள், y² கேன்சல், எக்ஸு கேன்சல், O2 2 I2 10. அப்போ எம்மோட மதிப்பு பாருங்கள் -5. இங்கே என்ன இருக்குது, இசட்டின் அடுக்கு 3 பை இங்கே இசட்டின் அடுக்கு 1, இங்கே இசட்டு பெருக்கல் தான். இது வந்து பெருக்கலுக்குரிய இல்லைனாலும் இது என்னது தான், பெருக்கலுக்கு தான் அர்த்தம். அடிமான சமமாக வந்து பெருக்கலுக்கு இப்போ அடுக்குகளை கூட்டணும். இசட்டு 1 2 கூட்டினா 3 வந்துடும். அடிமான சமமாக இருந்து பெருக்கல் அடுக்குகளை கூட்டணும். 1 + 2 3 வந்து. இப்போ பாருங்க, இசட்டின் அடுக்கு 3 இசட்டின் அடுக்கு 3 கேன்சல். அப்போ என்ன இருக்குது, -5 மட்டும் இருக்குது. அப்போ எம்மோட மதிப்பு என்னது, -5. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு -5 வரும். எழுதிடலாமா? இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஆன்சர் -5. இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எம்னு எடுத்துக்கலாமா? அப்போ எதை பெருக்கணும், இதையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. எடுத்து எழுதுங்க, எதை எம்மையும் எம் பெருக்கல் இதையும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 3 என்ன வந்திருக்கு, 4 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 4, 4 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 4. நமக்கு எம் தானே வேணும், மிச்சலாம் அந்த போனால் வகுத்தில் மாறும் பாருங்க. 4 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 4 பை எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 3. இங்கே பாருங்க, இந்த 4 அப்படியே வந்துருப்பாங்க. அடிமான சமமாக இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது. அப்போ எக்ஸின் அடுக்கு அடுக்குகளை மைனஸ் பண்ணோம். 5 - 4 அதான ஃபார்முலா. அங்கே பாருங்க, அடிமான சமமாக இருக்குது, வகுத்தல் இருந்தால் அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இன்ட்டு அடிமான சமமாக இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது, அடுக்குகளை மைனஸ் பண்ண ஒய் அப்படியே எழுதிக்கிட்டு 4 - 1. அப்போ ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸு அப்படியே வந்துருமா, 5லேருந்து 4 மைனஸ் 1, ஒய் அப்படியே வந்துடும். 4ல் எதை மைனஸ் பண்ணணும், இங்கே என்ன இருக்குது, 3 தானே இருக்குது, 1 போட்டுருக்கோம் பாருங்க. அடிமான சமந்து வகுத்தில் இருந்துச்சுன்னா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். அப்போ 4 - 3 சரியா. அப்போது 4லேருந்து 3 மைனஸ் 1, 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸ் தான், ஒய்னு அடுக்கு 1 ஒய் தான். அப்போது எம்மோட மதிப்பு என்ன, 4xy. அதாவது இந்த எம் இருக்க இடத்துல என்ன வரும், நமக்கு 4xy வரும். 4xy 4xy.
அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க, இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தெரியல இல்லையா? என்ன எடுத்துக்கலாம்? எம்னு எடுத்துக்கலாமா? எம்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எதை நம்ம பெருக்கணும் பாருங்க. இந்த எம்மையும் இதையும் பெருக்கினா இந்த இது கிடைக்குது. அப்போ பாருங்க, எம் பெருக்கல் 2xyz ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? -14xyz². நமக்கு எம் தானே வேணும். எம் ஈக்குவல் டு -14xyz² பை இந்த 2xyz இங்கே வந்தால் என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். இப்போ பாருங்கள், 2 2 7 2 14, எக்ஸும் கேன்சல், ஒய்யும் கேன்சல். அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், 7 அப்படியே வந்துடும். பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது. அப்போ அடுக்கில் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 - 1, அப்போ -7 இசட்டின் அடுக்கு 2 - 1 1 தான். அப்போது -7 இசட் அடுக்கு 1 என்ன அர்த்தம்? இசட் தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? 7 இசட். அழிச்சிட்டு எழுதிக்கலாமா? 7 இசட். என்ன 7 இசட்? -7 இசட். அவ்வளோதான். இந்த அட்டவணையில் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஃபுல் பண்ணிடலாம் பாருங்கள். இது 2 பெருக்கி அப்படியே இங்கே எழுத வேண்டியதான். பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இந்த 2 அப்படியே வந்துடும். நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். 2லேயும் நம்பர் இருந்தால் பெருக்கி எழுதணும். எக்ஸின் அடுக்கு 4ஐயும் எக்ஸின் அடுக்கு 2ஐயும் பெருக்கிறோம். அப்போ என்ன அடுக்குகளை கூட்டி எழுதணும். 2 4 கூட்டினா 6 முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இந்த -2 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எக்ஸின் அடுக்கு பெருக்கலுக்கு அடுக்குகளை கூட்டணும். இங்கே 4 இங்கே 1 5 மாறிடும். இந்த ஒய்யே அப்படியே வந்துடும். இப்போ இது 2 பெருக்கலாமா? எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 4. அப்போ எக்ஸின் அடுக்கு எழுதிட்டு அடுக்குகளை கூட்டணும். 4 4 கூட்டினா 8, இந்த ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். இப்போ இது 2 பெருக்கலாமா? இந்த 2 அப்படியே வந்துடும். இங்கே என்னது? எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். எக்ஸின் அடுக்கு 4ஐயும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 5, அதாவது பெருக்கல் இருக்குது, அடிமான சமம் பெருக்கல் இருக்குது, அடுக்குகளை கூட்டணும் 5, மிச்சம்லாம் அப்படியே வந்துடும். பாருங்கள், YZ. இப்போது இதை பெருக்கலாமா? இந்த -5 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 1, அப்போ எக்ஸின் அடுக்கு 4ஐயும் எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருனா எக்ஸின் அடுக்கு 5, அடுக்குகளை கூட்டணும். 4 1 கூட்டினா 5, இந்த Z² அப்படியே வந்துடும். ஒரு வரிசையை நம்ம நிரப்பிட்டோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், இது 2 பெருக்க போகிறோம். பாருங்கள், 4 2 பெருக்குனா 8 நம்பரை பெருக்கிடுங்க. எக்ஸின் அடுக்கு 1 x², அடிமான சமம் பெருக்கு அடுக்கில் கூட்டணும். 1 2 கூட்டினா 3, இந்த y அப்படியே வந்துடும். பாருங்கள், 4ஐயும் -2 பெருனா -8, எக்ஸின் அடுக்கு 1ஐயும் எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்குனா x², இங்கே ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1 பெருக்குனா y², அடுக்கு கூட்டணும். 1 + 1 2ன்னு மாறிடும். இது முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இதை பெருக்க போகிறோம். 4 2 8, எக்ஸின் அடுக்கு 1 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 1 என்ன ஒரு x², அடுக்குகளை கூட்டணும். ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1 என்ன வரும்? y² வரும். திரும்ப இந்த Z அப்படியே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக பெருக்கலாமா? 4ஐயும் -5 பெருக்குனா -20, எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு பெருக்குனா x², இந்த y அப்படியே வரும். ஒய்யின் அடுக்கு 1 y தான் அப்படியே வரும். இந்த Z² அப்படியே வரும். ஏன்னா பெருக்கிறது வேறு எதுவும் இல்லை. அடுத்தது இப்போது இதை பெருக்கலாமா? பாருங்கள், மூணாவது இதை ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா -2, இங்கே என்ன இருக்குது? மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ -2 மாறிடும். x² பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4, அடுக்குகளை கூட்டணும். சரியா? இந்த ஒய்யே அப்படியே வந்துடும். இப்போ இது 2 பெருக்கலாமா? மைனஸை பெருக்குனா +2, மைனஸை ப்ளஸ்ஸு, இந்த 2 அப்படியே வந்துடும். x² எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, ஒய்யவும் பெருக்குனா y², அதாவது இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 1, இங்கேயும் அடுக்கு 1 கூட்டி எழுதிட வேண்டியதுதான். சரியா? இப்போ இதை பெருக்கலாமா? மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸு, x² எக்ஸின் அடுக்கு 4 பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 6, அடுக்குகளை கூட்டணும். 2 4 கூட்டினா 6, ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 3, அப்போ ஒய்யின் அடுக்கு 1 3 கூட்டினா 4. இப்போ இங்கே பெருக்கலாமா? பாருங்கள், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருனா -2 அப்படியே வந்துடும். x²ஐயும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, அடுக்குகளை கூட்டணும். இங்கே 2 இங்கே 1 கூட்டணும். ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1 கூட்டினா y², கடைசி இந்த Z மட்டும் அப்படியே வந்துடும். ஏன்னா பெருக்கிறது அந்த Z கிடையாது. சரியா? இப்போ பாருங்கள், மைனஸையும் பெருனா +5,
எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, ஒய்யின் அடுக்கு 1, இங்கே 1 தான் இருக்கு இல்லையா, அந்த ஒய்யின் அடுக்கு 1 ஒய் தான் அப்படியே வந்துடும், இசட் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஏன்னா பெருக்கிறதுக்கு இது இல்லை, 1 இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் வரும். இப்போ அடுத்தது பெருக்கலாமா பாருங்கள், இதையும் பெருக்கி இங்கே எழுத போகிறோம் பாருங்கள். 2 பெருக்குனா 4, எக்ஸ் ஸ்கொயர் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், ஒய் ஸ்கொயர் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், இசட்டு அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் இதை பெருக்கலாமா, 2 -2 பெருக்குனா -4, பாருங்கள் எக்ஸ் உறுப்பு இங்கே 1 மட்டும்தான் இருக்குது, அதனால் எக்ஸ் வந்துடும், எக்ஸின் அடுக்கு 1 4, எக்ஸ்னாலும் 1 தான். இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய்யின் அடுக்கு 1, அப்போது ஒய்யின் அடுக்கு 3, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 அடுக்குகளை கூட்டணும், இசட்டு இது 1 தான் இருக்குது, இது அப்படியே வந்துடும். சரியா, இப்போது இங்கே என்ன இருக்குது, 2 அப்படியே வந்துடும். பாருங்கள் எக்ஸ் உறுப்பு இங்கே மட்டும்தான் இருக்குது, அதனால் எக்ஸின் அடுக்கு 4, இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய்யின் அடுக்கு 3, அப்போ அடுக்குகளை கூட்டணும், அடுக்கு 2, இங்கே அடுக்கு 3, அடுக்கில் கூட்டிட்டா 5, இசட்டு இது மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சுதா, இப்போ இதை பெருக்க போகிறோம் பாருங்கள், 2 2 4, பாருங்கள் எக்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது, எக்ஸின் அடுக்கு 1, இங்கே என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய்யின் அடுக்கு 1, அப்போது அடுக்குகளை கூட்டணும், 2 1 கூட்டினா 3, இங்கேயும் இசட்டின் அடுக்கு 1, இங்கேயும் இசட்டின் அடுக்கு 1 பெருக்குனா இசட்டின் அடுக்கு 2, இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது செக் பண்ணலாமா பாருங்கள், இது 2 பெருக்கி எழுத போகிறோம். -3 2 பெருக்குனா -6, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, அதாவது அடுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா, அப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் அடுக்கில் கூட்டினா 1 2 கூட்டினா 3, ஒய் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், இசட் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும். இப்போ இதை பெருக்கலாமா, மைனஸ் பெருனா ப்ளஸ்ஸு 2 6, எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு 1 பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1 பெருக்குனா ஒய் ஸ்கொயர், அதுக்கடுத்து இசட்டு அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள் இங்கே நம்பரில் இந்த -3 மட்டும்தான் அப்படியே வந்துடும். எக்ஸையும் எக்ஸின் அடுக்கு 4 பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 5, அடுக்குகளை கூட்டணும், ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 3, அப்போ ஒய்யின் அடுக்கு 4, இந்த இசட் 1 தான் இருக்குது, அது அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் இதை இது பண்ணலாமா, -3 2 பெருக்குனா -6, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், அடுக்குகளை கூட்டணும், இங்கேயும் 1 அங்கேயும் 1 கூட்டணும், அதே மாதிரி ஒய்யின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1, அப்போது ஒய் ஸ்கொயர், இசட்டின் அடுக்கு 1 இசட்டின் அடுக்கு 1, அப்போ என்னது இசட் ஸ்கொயர். முடிஞ்சுதா, இப்போ லாஸ்ட்டாக இதை பெருக்கலாமா, மைனஸை பண்ண ப்ளஸ்ஸு 3 5 15 அப்படியே வந்துடும், இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 1 இங்கே எக்ஸின் அடுக்கு பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 2, ஒய் இங்கே மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒய், இசட் ஸ்கொயரு இசட்டின் அடுக்கு 1, அப்போ பெருக்குனா இசட் அடுக்கு 3, அடுக்குகளை கூட்டணும், இங்கே அடுக்கு 1 அங்கே 2 கூட்டினா முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் கடைசி வரிசை பெருக்கலாமா, -7 2 பெருக்குனா -14, எக்ஸ் ஸ்கொயர் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், இசட் 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும். இப்போ இது பெருக்கலாமா, -7 -2 பெருக்குனா +14, எக்ஸ் உறுப்பு 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், ஒய் உறுப்பு 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும், இங்கே இசட் உறுப்பு 1 தான் இருக்குது அப்படியே வந்துடும். சரியா, இப்போ இங்கே பாருங்கள் -7 நம்பர் 1 தான் இருக்குது, அது அப்படியே வந்துடும். எக்ஸ் பாருங்கள் இங்கே 1 தான் இருக்குது, என்ன இருக்குது எக்ஸின் அடுக்கு 4, ஒய்யின் அடுக்கு 3 1 தான் இருக்குது, இந்த இசட்டு 1 தான் இருக்குது, இதான் பெருக்கி எழுதுறது. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு பாருங்கள் -7 -5 பேருனா +35, இங்கே என்ன இருக்குது எக்ஸ் உறுப்பு 1 தான் இருக்குது, எக்ஸின் அடுக்கு 1, இங்கே இசட்டு பாருங்கள், இங்கே இசட்டின் அடுக்கு 1 இங்கே இசட்டின் அடுக்கு 2, அப்போ இசட்டின் அடுக்கு என்ன வரும் 3, 2ஐயும் கூட்டணும். சரியா, இதான் என்னது அவங்க நிரப்ப சொன்ன அட்டவணை. இதோட இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.